தமிழ் இலக்கியத்தை எல்லாம் அள்ளி போட்டு பிசைஞ்சு ஆறாமர உட்கார்ந்து செஞ்சாலும் அப்படி ஒரு சென்டென்ஸ் அமைஞ்சிருக்காது. அது என்னன்னா, சேரை தூக்கி அடிச்சிருவோம் பார்த்துக்க. அதுதான் விஜயகாந்தின் அந்த வெள்ளந்தியான மிரட்டலை போட்டு போட்டே சேனல் டிஆர்பியை ஏற்றியவர்களுக்கு நேற்று கமலின் ட்வீட் அதுக்கும் மேல அப்படின்னு ஆனது. தனக்கே உரிய புரியாத தமிழில் புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியலனா பொத்திக்க ரகத்தோடு அமைந்த அந்த ட்வீட்டு சினிமா மார்க்கெட்டை மட்டுமல்ல அரசியல் மார்க்கெட்டையும் ராத்துக்கம் இல்லாமல் ஆக்கியது. சில அமைச்சர்கள் சக அமைச்சர்களுக்கு போன் போட்டு என்னையா சொல்ல வராரு அந்த ஆளு, நமக்கு ஒன்னும் ஃபீஸ் புடுங்குற மாதிரி இல்லையே என்று கவலைப்பட்டார்களாம். சிலர் தமிழறிஞர் பெருமக்களுக்கும் பட்டிமன்ற நாவலர்களுக்கும் போன் போட்டு சந்தேகம் கேட்க நீங்க வெறும் தாசா இல்ல லார்ட் லபக் தாசா ரேஞ்சுக்கு எதிர்முனைகள் அதிர்ச்சியானதாகவும் தெரிய வருகிறது. அறிவு நிறைந்த அமைச்சர்களே இப்படி தடுமாறினால் அப்பாவி ரசிகர்கள் என்னவார்கள்? தலைவன் என்னவோ சொல்ல வராப்ல, ஆனா நமக்கு தான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது என்று கவலையால் நசுங்கினார்கள். அமையாது அலைபவர்க்கும் அமைந்த என் தோழருக்கும் விரைவில் ஒரு விழி கேட்கும், கேட்டு அமைதி காப்பீர். உண்மை வெயிலில் காயும் நேற்றைய மழை காளான். இதுதான் கமல் போட்ட ட்வீட். முதல் இடி அடங்குவதற்குள் தலைவன் அடுத்த இடியை இறக்க உலகம் இன்னும் கொடூர தேடலுக்கு ஆளானது. இடித்துரைப்போம் யாருமினி மன்னர் இல்லை, துடித்தெழுவோம் மனதளவில் போல் யாம் மன்னர் இல்லை. தோற்றிருந்தால் போராளி முடிவெடுத்தால் யாம் முதல்வர். அடிப்பணிவோர் அடிமையரோ, முடித்துறந்தோர் தோற்றவரோ, பேடா மூடா எனலாம் அது தவறு. தேடா பாதைகள் தென்படா வாடா தோழன் என்னுடன், மூடமை தவிர்க்க முனைவரே தலைவர், அன்புடன் நான். இதுதான் அந்த 2வது ட்வீட். நல்ல வேளை முதல் ட்வீட் அளவுக்கு இது மோசமில்லை ரகம், ஓரளவுக்கு புரிஞ்சது. இருந்தாலும் இந்த 2வது செய்யுள் மூலம் உலகம் அறிந்து கொள்ள தவறியதை நாளை ஆங்கில பத்திரிகையை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லியிருக்கிறார் கமல். அதுதான் இன்னும் அதிர்ச்சி. ஆங்கிலத்தில் புரியாததை தமிழில் புரிய வைப்பதுதான் வழக்கம். இங்கு தமிழில் புரியாததை ஆங்கிலத்தில் புரிய வைக்க முயலும் கமல் எல்லோரையும் இங்கிலீஷ்காரன் ஆக்கிட்டு தான் ஓய்வார் போல. கமலை சீண்டிய அந்த முதல் அரசியல்வாதி யாரோ அவருக்கே போய் சேரட்டும், புரியா ஜனங்களில் அம்புட்டு சாபமும்.